Hi there, a very good morning. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் கம்மிங் இன் டு மார்க்கெட்ஸ், நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வர போகிறீங்களாலும் இல்லை ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் there are certain things we need to know. ஸோ இன்னியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா we are going to see about do's and don'ts of trading. do's and don'ts அப்படின்னா என்னென்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதை தான் இன்றைக்கி வந்து டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு திங், என்னெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் என்ன பண்ணக்கூடாது அதை முதல்ல பார்ப்போம். ஆஸ் அ ட்ரேடர் நீங்கள் ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் we are doing it, அதை முதல்ல பார்த்துட்டு தென் we'll see how to rectify it and be a professional trader. ஸோ ஃபஸ்ட்டு don'ts. அந்த டோன்ட்ஸில் ஃபஸ்ட்டு திங், பீப்புள் டேக் மார்க்கெட் ஆஸ் கேம்பிளிங். இதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக். என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே ட்ரேடிங்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுவாங்கன்னா தே டேக் இட் அஸ் அ கேம்பிள். நம்ம கேம்பிள் அப்படின்றது என்னென்னா சிம்பிளாக சொல்லணும்னா கேம்பிளிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லை கமாடிட்டிஸோ இது பேர் கேம்பிளிங் கிடையாது. எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் அதை நமக்கு தெரியாமல் பண்ணோன்னா இட்ஸ் ஆல் கேம்பிளிங். அது எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்கலாம். இட் கேன் பி மேட் ஆஸ் அ கேம்பிளிங். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் ஒரு லக்கை டிபெண்ட் பண்ணி பண்ணுறதுனாலே தட் இஸ் அ கேம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு அப்படி பார்க்கும்போது ஒரு ட்ரேடராக உள்ளே வர போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் யூ ஹாவ் டு ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ். அப்போ நாலேஜ் அப்படின்றது என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, யூ ஹாவ் டு ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்னால் என்ன, அந்த பிஸ்னஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் உள்ளே போனோன்னா என்ன ரிஸ்க் இன்வால்வ்னு தெரியணும். தென் யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ். இதெல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாட் இஸ் மை ஸ்ட்ராட்டஜி டு டெவலப் த பிஸ்னஸ். இது எல்லாமே தெரிஞ்சிட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் தான் இது எதுவுமே பார்க்குறதில்ல. பீப்புள் லேக் பிஸ்னஸ் ஐடியாஸ் இன் மார்க்கெட். அப்போ ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு மார்க்கெட்னால் என்னன்னு தெரியணும். நெக்ஸ்ட் ஷேர்ஸில் பண்ணுறீங்கன்னா ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு தெரியணும். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்னா என்னென்னு முதல்ல தெரியணும். மக்களுக்கு முதல்ல ஃபியூச்சர் ஆப்ஷன்னா என்னன்னே தெரியாமல் ஜஸ்ட்டு உள்ளே வந்துடுது. என்னென்னா சில பேர் வந்து ஓகே ஃபியூச்சர் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் பார்த்தோன்னே ஃபியூச்சரில் பண்ணலாம், நிறைய ப்ராஃபிட் வந்துடும், ஆப்ஷன்ஸில் பண்ணிடலாம், அன்லிமிட்டட் ப்ராஃபிட்ஸ் வந்துடும்ன்ற ஒரு கற்பனையிலே உள்ளே வந்துடுறது. தே டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ். ஸோ த ஃபஸ்ட்டு திங் இஸ் ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் அபவுட் த மார்க்கெட்ஸ். ஸோ நாலேஜ் எடுத்துக்கிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்காங்கன்னா they don't have proper strategy to develop the business. Strategy in the sense, இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் அனாலிசிஸ், டெக்னிக்கல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் சென்டிமெண்டல்னு சொல்லுவாங்க. இந்த 3 அனாலிசிஸையும் we need to learn. ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணால் போதுமா, அந்த பிஸ்னஸுக்கு என்ன உழைப்பு போடணும்னு தெரியணும்ல. அந்த ஐடியாஸ் அண்ட் அந்த மைண்ட் செட் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு நோ ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அவர் டெக்னிக்கல் பார்க்கும்போது நிறைய விஷயம் இருக்குது. அதில் பேசிக்ஸ்லேருந்து எண்டு வரைக்கும் மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி போக போகுது, ஃப்யூச்சர் ப்ரைஸஸ் எங்கே ஆக போகுதுன்றதெல்லாம் தெரியறது தான் இட் இஸ் அபவுட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அதே மாதிரி ஒரு கம்பெனி எந்த அளவுக்கு நல்லா இருக்கா, கம்பெனி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, இம்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, கம்பெனியோட டெப்ஸ் என்ன இருக்குது, லைபிலிட்டிஸ் என்ன, இது எல்லாமே பார்க்குறது தான் தட் இஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அண்ட் சென்டிமெண்டல்ன்றது என்னென்னா ஒரு நம்பர்ஸ். மார்க்கெட் வந்து மூவ்ஸ் பிகாஸ் ஆஃப் நம்பர்ஸ். டெக்னிக்கல்ன்றது என்னென்னா ஸ்ட்ரக்சர்ஸ். சென்டிமெண்ட்ன்றது நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ்னால தான் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ நீட் டு ஹாவ் பேசிக் நாலேஜ் அபவுட் சென்டிமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இதெல்லாம் எதுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல் கம்ஸ் அண்டர் நாலேஜ் டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, சரி நாலேஜ் இருக்குது எனக்கு, அடுத்தது என்ன மக்கள் தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் திங் இஸ் டிபெண்டன்சி. த நெக்ஸ்ட் கோர் பாயிண்ட் இஸ் டிபெண்டன்ட். பீப்புள் ஆர் ஆல்வேஸ் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். என்னென்னா மார்க்கெட்டில் ஒரு சொந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் பயம். தட் இஸ் பிகாஸ் ஒய் பீப்புள் ஆர் டிபெண்ட் இஸ் தே ஹாவ் ஃபியர் இன் த மார்க்கெட். பயம்ன்றது எப்போ வரும், எப்போ எனக்கு ஒரு விஷயத்தில் முழுசாக தெரியலையோ அப்போ தான் பயம் இருக்கும். அந்த பயம் என்னென்னா இட் மேக்ஸ் அஸ் டிபெண்ட். அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாருமே டிபெண்டிங்கில் என்ன பண்ணுறோம், போயிட்டு டிப்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நம்ம என்ன சொல்கிறது இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், என்ன பண்ணால் அதை போய் டிபெண்ட் பண்ணுறோம். ஒரு டிப்ஸ் யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்களா, இதை வச்சு நான் பை பண்ணலாமா, இதை வச்சு செல் பண்ணலாமா, இல்லை இன்னொன்று இந்த இண்டிகேட்டர் வாங்கலாமா, இல்லை அடுத்த இண்டிகேட்டர் வாங்கலாமா, இல்லை என்ன மாதிரி சாஃப்ட்வேர் போடலாம். ஸோ யூ ஆர் டிபெண்டிங் அப்பான் சம்திங். இது கூட பரவாயில்ல. இன்னொரு இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு மைண்டில் வந்து சைக்கலாஜிக்கலி தேல் பி இம்பேக்டட். எப்படின்னா அவங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
ட்ரேடு லாஸ் ஆச்சுன்னா உள்ளுக்குள்ளே குத்தம், ஐயோ லாஸ் பண்ணுறோமே என்னடா இதுன்ட்டு. அதுவே இன்னொருத்தர் சொல்லி அந்த ட்ரேட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஒரு லாஸ் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார் பக்கத்தில் இருக்கிறவரோ இல்லை டிப்ஸ் வாங்குறவரோ ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு, அந்த டிப்ஸை வாங்கிட்டு ட்ரேட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. லாஸுக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்கும், அந்த வருத்தத்துலேயும் சின்ன சந்தோஷம் இருக்கும். என்னென்னா நம்ம அந்த டிப்ஸு நான் அந்த ட்ரேட் எடுக்கல, யாரோ ஒருத்தர் சொல்லி தானே எடுத்தார். ஆக மொத்தம் லாஸ் இன்னும் இவருக்கு தான், ஆனாலும் ஒரு டிபெண்டன்சி யாரோ. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு எப்போவுமே பழைய தூக்கி இன்னொருத்தர் மேலே போட்டுடணும். நம்ம மேலே பழைய வந்தால் மட்டும்தான் என்ன சொல்கிறது குத்தம். மற்ற டைமில் இன்னொருத்தர் மேலே பழைய போட்டால் நமக்கு we don't have that guilty feeling. அந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லாததுக்காக தான் people start to search for next fellow's dependency. So never have dependency upon others. டிப்ஸ்லையோ இல்லை இண்டிகேட்டர்ஸ்லையோ இல்லை சாஃப்ட்வேர்ஸ்லையோ டோன்ட் டிபெண்ட் ஆன் தி ஸ்டப்ஸ். என்னென்னா முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். மார்க்கெட்டில் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் உங்கள் ஃபண்டுக்கு நீங்கள் மட்டும்தான் கேரண்டி. மற்ற யாருமே யுவர் ஃபண்டு நோபடி இஸ் கேரண்டீட் ஃபார் யுவர் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு திங், இன்வெஸ்ட் அப்பான் யுவர் செல்ஃப். முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்னா என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ மார்க்கெட்டில் உங்களை நீங்கள் டிபெண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி அஷ்யூர்ட் டு டேக் திஸ் ட்ரேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ், நாட் ஆன் அசம்ஷன். ஆல்ரைட், ஸோ தட் இஸ் யோர் டிபெண்டன்சி. ஸோ மூணாவது தப்பு என்ன மக்கள் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் இம்பேஷண்ட். இம்பேஷண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா ஒரு பொறுமை இல்லை. ஏன் பொறுமை இல்லை? அவசரம். ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், இது நல்லா யோசிச்சு பாருங்கள், இது ரெகுலராக நீங்களே பண்ணிகிட்டு இருப்பீங்க, யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரேட் எடுப்போம், 100 ரூபாயில் என்ட்ரி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், 150 டார்கெட் வைப்போம், 80 ருபீஸ் ஸ்டாப் லாஸ் வைப்போம், 50 ருபீஸ் டார்கெட் வித் 20 ருபீஸ் ஸ்டாப் லாஸ்ன்னு போவோம். ஆனால் ட்ரேடு எடுத்துகிட்டு 100லேருந்து அது 105 108 போனவொடனே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் அதே ட்ரேடு செல்லிங் சைடில் கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க, மேபி லைக் 100லேருந்து 90 85 80ல் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, 85 வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டக்குன்னு தள்ளிடுவோம். 80லேருந்து 75 ஆகும், 75லேருந்து 70 ஆகும், 70லேருந்து 60 ஆகும், 50 ஆகும், அக்கௌண்ட்டே வாஷ் அவுட் ஆகும். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் நடக்கிறது. பிகாஸ் தே ஹாவ் ஃபியர் இன் ப்ராஃபிட்ஸ், கான்ஃபிடென்ஸ் இன் லாஸஸ். என்னடா இது புரியலையே, எப்படி அது ஃபியரு? சரி, சிம்பிளாக முதல்ல ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மந்த்லி 10,000 ரூபாய் தராங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 1 லட்சமோ 2 லட்சமோ எடுத்துகிட்டு போய் போடுவோம். எதுக்கு? இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட்லாம் அக்யூமுலேட் பண்ணலான்னு சொல்லி போடுவோம். அதே 1 லட்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு கம்பெனியில் போடுறீங்க, மாதம் 5,000 லாஸ்ன்னு ரிப்போர்ட் கொடுக்குறான், என்ன பண்ணுவீங்க? முதல்ல அந்த அமௌண்ட்டை வெளியே எடுக்கணும்னு பார்ப்போம். ஆனால் ட்ரேடிங்குள்ளே வரும்போது மட்டும், ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதே சினாரியோ ட்ரேடிங்காக வச்சுக்கோங்களேன். 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் போடுறீங்க, வாரம் லாஸ் ஆகுது, என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு முதல்ல மார்க்கெட்லேருந்து ஃபண்டு எடுக்கணும். இல்லையா ப்ராஃபிட் வருதா, என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு அக்யூமுலேட். நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஸ்டார்ட் டூயிங் ஆவரேஜஸ் இன் லாஸஸ். லாஸில் போய் ஆவரேஜ் பண்ணுறது எத்தனையோ பேர் நீங்களே பண்ணியிருப்பீங்க. என்னென்னா லாஸ் வரும்போது ஃபஸ்ட்டு எப்படி சொல்கிறதுனா, 100 ரூபாயில் ஒரு பை எடுத்துகிட்டு இருப்பார், மார்க்கெட் 95 வரும். இப்போ ஒரு லாட்டுன்றது 95ல் 2 லாட் போடுவார். எதுக்கு? கொஞ்சம் ஏறும்போது எல்லாத்தையும் ரிகவர் பண்ணலாம். 95லேருந்து 97 வரும்போது 2 லாட்டுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், ஒரு லாட்டுக்கு அந்த லாஸ் ரிகவர் ஆகும். ஸோ சந்தோஷமாக இருக்கும். அங்கேருந்து 90க்கு வந்துச்சு, இப்போ 3 லாட் ஆவரேஜ் பண்ணுறது. 80 வரும்போது 4 லாட்டு, ஒரு லாட்டாக என்ன பண்ணிகிட்டு இருப்பார்? லாஸஸில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வருவார். அது எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, தோ யூ ஆர் நாட் வாண்டிங் டு மேக் மோர் லாஸஸ், நீங்கள் அதை இல்லைன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்பான் யுவர் செல்ஃப். அதுதான் அதோட மீனிங். சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுதான். என்னென்னா, நீங்கள் போட்ட ட்ரேடு லாஸ் ஆகாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் என்ன பண்ணுறோம், திரும்ப 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 அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் யூ ஆர் அஷ்யூர்ட் வித் யுவர் இன்ட்யூஷன். ஸோ நான் இன்ட்யூஷன் என்னன்றது கொஞ்சம் நேரத்தில் வரேன். பட் த திங் இஸ், யூ ஆர் ஹேவிங் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்பான் யுவர் செல்ஃப். என்னென்னா, அந்த நான் எடுத்த ட்ரேடு கரெக்டாக தான் இருக்கும், அதனால தான் நான் திருப்பி எதில் பண்ணுறேன், லாஸில் ஆவரேஜ் பண்ணுறேன். ஆனால் ப்ராஃபிட் வரும்போது என்ன பண்ணிடுறோம், 5 ரூபா 10 ரூபா வந்தோடனே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடும். தட் இஸ் பிகாஸ் யூ ஹேவ் ஃபியர் இன் ப்ராஃபிட்ஸ். வந்த வரைக்குமாவது லாபம் போதும். புரியுதா? அந்த ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன சொன்னேன், ஒரு பிஸ்னஸில் 1 lakh போட்டால் 10,000 வர இடத்துல கான்ஃபிடென்ஸில் என்ன போடுறீங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. வேறஸ்
லாஸ் ஆகிடுச்சுன்னா வெளியே எடுக்கிறோம். ஆனால் மார்க்கெட்டில் வந்து அதை அப்படியே தலைக்கீழ பண்ணுறோம். ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் ப்ராப்பர் ஃபியர் அட் ப்ராப்பர் பிளேஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இன் ப்ராப்பர் பிளேஸ். அப்போ எந்த பிளேஸு ஃபியர்ன்றது லாஸில் இருக்கணும். லாஸ் ஆச்சுன்னா முதல்ல அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வர தெரியணும். ஏன்னா அந்த ஒரு ட்ரேடு மட்டும் இட்ஸ் நாட் ட்ரேடிங். பல ட்ரேட்ஸ் அண்ட் பல செட்டப்ஸ் கிடைக்க போது அதில் ஒன் ஆஃப் த ட்ரேடாக தான் நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர நீங்கள் எடுத்த ஒரே ட்ரேடு தான் எல்லாத்துக்கும் முடிவு கிடையாது. ஸோ லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ட்ரை டு க்ளோஸ் தி ட்ரேட். நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஸ் எங்கே இருக்கணும்? ப்ராஃபிட்ஸில் தான் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். வென் யூ ஆர் கோயிங் ஃபார் அ ட்ரேட் அந்த ப்ராஃபிட் இன்னும் நிறைய வரப்போகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்போ தான் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ரீஅக்யூமுலேட் தி ப்ராஃபிட்ஸ். அப்போ தான் 100 பாயிண்ட் பிடிக்க வேண்டிய இடத்துல 250 பாயிண்ட் பிடிக்கலாம். எப்படின்னா யூ ஹாவ் டு ரீஅக்யூமுலேட் யோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷன் பற்றி என்ன அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். என்னென்னா நம்ம சிஸ்டம் வந்து 2 விதமாக ஒர்க் ஆகும். நீங்கள் அந்த டேனியல் கெனிமேன்னு ஒருத்தர் இருக்கார். ஹி வாஸ் அ நோபல் ப்ரைஸ் வின்னர் ஃபார் சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி பற்றி. அந்த புக்ஸு கூட நீங்கள் போய் படிக்கலாம். இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் ட்ரேடர்ஸ். அதில் ஒரு 2 விதமாக பிரிச்சிருப்பார். ஒன் இஸ் கால்ட் சிஸ்டம் 1, இன்னொன்று வந்து சிஸ்டம் 2. பிரெயினை வந்து நம்மளோட ப்ராசஸை 2 விதமாக பிரிச்சிருப்போம். ஒன்று சிஸ்டம் 1, சிஸ்டம் 2. சிஸ்டம் 1 அப்படின்றது என்னென்னா உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். என்னென்னா உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வுன்றது எப்படின்னா நம்மளால் தடுக்கவே முடியாது. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே முந்திட்டு வந்துடும் அது சொல்கிறதுக்கு. அதுதான் உள்ளுணர்வு. சிஸ்டம் 2ன்றது வந்து பொறுமையாக நிறுத்தி டிசைட் பண்ணுற பகுத்தறிவு. உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து யோசித்து எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன். ஸோ இதில் சிஸ்டம் 1க்கும் சிஸ்டம் 2க்கு தான் ஒரு கான்ஸ்டண்ட்டான பேட்டல் இருக்கும். அதில் சிஸ்டம் 2 என்ன பண்ணும்? எப்போவுமே சும்மா தான் இருக்கும். எப்போ தேவைன்னு வருதோ அப்போ மட்டும்தான் சிஸ்டம் 2 ஒர்க் ஆகும். மற்ற டைமில் என்ன பண்ணும்? சிஸ்டம் 1 உங்களை நம்ப வச்சிரும். இதுதான் உண்மைன்றது. எப்படின்னா சிம்பிள் லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். யோசிக்கிறது, இன்ட்யூஷன் எப்படி வருது? சின்ன கொஸ்டின் டக்குன்னு நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். வாட் இஸ் 3 × 3? ஸோ எல்லாருமே சொல்லிட்டு 9. இப்போது அதை 9ன்னு சொல்கிறதுக்கு நீங்களே இப்போ யோசிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கூட யோசிச்சிருப்பீங்க. 3 × 3 டக்குன்னு 9 வந்துச்சு. யோசிச்சிங்களா? நோ, யூ டிட் நாட் ஸ்டார்ட் டு திங்க் அபவுட் இட். என்னென்னா யூ ஆர் ஆல்ரெடி brought up in such a way. அதுக்கு ஓகே 9ன்றது தெரியும். இப்போ அதே இது மேக்ஸ் நல்லா வருதுன்னா இதையும் யோசிச்சு பாருங்கள். வாட் இஸ் 17 × 21? இப்போ என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? யூ ஸ்டார்ட் டு திங்க் அபவுட் இட். இப்போ யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த யோசனை தான் பகுத்தறிவு. யோசிக்கிறதுக்கு முன்னாடி வந்துச்சு பாருங்கள் ஆன்சர். 3 × 3 டக்குன்னு ஓகே 9ன்னு வந்தது. தட் இஸ் யோர் இன்ட்யூஷன். ரெண்டாவது யோசிக்க ஆரம்பிச்சிங்க 17 ஓகே பேப்பர் எடுப்போம், பென் எடுப்போம், கேல்குலேட்டர் எடுப்போம். அதுதான் சிஸ்டம் 2. இன்னும் ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா ஃபில் இன் த பிளாக்ஸ். இதை சின்ன பசங்களெலாம் கேட்பாங்களே ஸ்கூலில், அதே மாதிரி தான். இதை ட்ரை டு ஃபில் இட் அவுட். வாட் இஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் இது. பிரெட் அண்ட் ஸோ ஒருத்தர் ஒரு ஆன்சர் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே என்ன சொல்லுவோம்? பிரெட் அண்ட் பட்டர் இல்லை பிரெட் அண்ட் ஜாம். ஏன் அது சட்னியாக இருக்கக்கூடாதா? கேட்டிங்க? இப்போ லாஜிக் புரியுதா? எதை வேணால் இருக்கலாம். அது நம்ம சாப்பிட்றக்கூடிய கெச்சப்பாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் ஏன் பிரெட் அண்ட் பட்டர் இல்லை ஏன் பிரெட் அண்ட் ஜாம்? ஏன்னா we are brought up in such a way. நம்ம எப்போவுமே வளர்ப்பு எப்படி இருக்குன்னா இதுதான் இருக்குன்ற மாதிரியே நம்ம மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ the problem is we are psychologically into such a system. இப்படி தான் நம்மளை சிஸ்டம் வளர்த்துருக்கு. அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். ஸோ ட்ரேடிங்குள்ளே வரும்போதும் இதே தான் தப்பு நடக்குது. என்னென்னா நம்ம லேப்டாப்பை திறப்போம், எடுத்து இன்றைக்கி ப்ராப்பர் மைண்ட் செட்டில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ட்ரேடு எடுக்கலான்னு முடிவு பண்ணுவோம். ஆனால் சிஸ்டம் 1 என்ன பண்ணுவோம்? திறந்த உடனே கொஞ்சம் 4 கேண்டல் மேலே போனோடனே பார்த்தவொடனே எப்படியாவது எடுத்துடணும் இந்த ட்ரேடை. உடனே மேலே போது செல் அடிச்சிடலாம். ஆனால் அந்த ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிங்களா? why you are taking this trade? Because அந்த ட்ரேடு ஏன் எடுத்துருப்பீங்கன்னா இப்போ இந்த சிஸ்டம் 1 சொன்ன உடனே அந்த சிஸ்டம் 1 சொல்கிறத உங்களை நம்ப வச்சிடும். அதுதான் லாஜிக். தட் இஸ் ஒய் சிஸ்டம் 1 அந்த இன்ட்யூஷனோட பவர் அதுதான். நம்ம உள்ளுணர்வு சொல்கிறத ரியாலிட்டியாக மாற்றி அதுதான் உண்மைன்றதை நம்மளை நம்ப வைக்கும். அதுதான் இன்ட்யூஷன். அதை சொன்ன உடனே என்ன பண்ணுறோம்? ட்ரேட் பண்ணுறோம். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இல்லை. ஆனால் ட்ரேடு எடுத்துகிட்ட பிறகு யோசிக்கிறது என்னன்ட்டு, ஐயோ எதுக்குடா இந்த ட்ரேட் எடுத்தோன்னு அப்புறம் யோசிப்போம். அதை முன்னாடியே யோசிச்சிருந்தா அந்த ட்ரேட் எடுத்துருக்க தேவையில்ல. ஒரு இது இன்னொரு சினாரியோ யோசிச்சு பாருங்கள். ஒரு ட்ரேட் எடுப்போம், ப்ராஃபிட் வந்து வர வரைக்கும் ஒன்றுமே யோசிக்கிறது இல்லை. அப்பா ஸ்டாக் மார்க்கெட்னா ரொம்ப ஈஸி, கமாடிட்டியாக ரொம்ப ஈஸி, ரூட்டில் போட்டால் டக்குன்னு வருது. ஆனால் லாஸ்ன்னு வரும்போது தான் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட்டு குடுன்னு ஓடி போயிட்டு எந்த நியூஸை போய் பார்க்கலாம், க்ரூட் ஆயில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்கிறாரா, இல்லை இண்டிகேட்டர் போட்டு பார்ப்போமா, இவ்வளோ விஷயத்தை தேடல் ஆரம்பிப்போம். அந்த தேடல் தான் சிஸ்டம் 2. சிஸ்டம் 2 எப்போ ஒர்க் ஆகும்னா உங்களுக்கு எப்போ ஒரு பிரச்சனைன்னு வருதோ அப்போ தான் சிஸ்டம் 2 உள்ளேருந்து வெளியே வருவார்.
வந்துட்டு அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கும், ஆமாம் இதனாலையா அதனாலையா. இந்த தேடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேடல் தான் தட் இஸ் யோர் சிஸ்டம் 2. ஸோ ஃபஸ்ட்டு திங், அப்போ எப்படி இந்த இன்ட்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது? இந்த இன்ட்யூஷன் தான் மக்களுக்கான ஒரு பெரிய பிரச்சனை. எதில்? ட்ரேடிங்கில். ட்ரேடிங் பண்ணும்போது கடன்னு டெசிஷன் எடுக்க விட்டுருது. அப்போ எப்படி இதுலேருந்து வரலான்னா, ஃபஸ்ட்டு திங் இஸ் மார்க்கெட்டில் இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 90% ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ணுறாருனா அதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பிகாஸ் தே ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் எமோஷன். ட்ரேடிங்கை என்ன பண்ணக்கூடாது? ட்ரேடிங்கில் எமோஷனலாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு திங், ட்ரேடிங்கில் எமோஷன் டசன்ட் ஒர்க். எனக்கு தோணுச்சு, நினச்சேன், இதனாலலாம் ட்ரேட் எடுத்தால் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, 90% ட்ரேடிங்கில் இட் இஸ் சைக்கலாஜி. ஒன்லி 10% எதுக்கு வெயிட்டேஜ்னா டெக்னிக்கல்ஸ், சென்டிமெண்டல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். இந்த டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், சென்டிமெண்டல் எதுக்கு தரவாக புரிஞ்சுக்கணுன்னா, இந்த டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, அந்த டெக்னிக்கல்ன்றது என்னென்னா உங்களோட சிஸ்டம் 2 வந்து ரெடி பண்ணுறது. உங்களோட பிரெயினோட சிஸ்டம் 2 என்ன பண்ணுது? டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் அனலைஸ் பண்ண என்ன ஆகும்? மைண்ட் செட் வந்துடும். சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். மார்க்கெட்னா இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்ட பிறகு சிஸ்டம் 1 உங்களுக்கு வந்து இன்ட்யூஷனில் என்ன சொன்னாலும் என்ன பண்ணுவீங்க? இல்லை, எனக்கு டெக்னிக்கலாக இப்படி தான் நான் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? சார்ட் எடுப்பீங்க, அனலைஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ அந்த 90% மாற்றுறதுக்கு தான் இந்த 10%. ஸோ அப்போ முதல்ல என்ன தெரியணும்? ஹவு டு அனலைஸ் அவர் மார்க்கெட். அப்போ ஒரு மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், இந்த சார்ட் எப்படி பார்க்கணும், இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு ஓவர் கம் யோர் இன்ட்யூஷன். உள்ளொன்று ஓவர் கம் பண்ணணும்னா ஒரே ஒரு இடம், யூ ஹாவ் டு ஹாவ் ப்ராப்பர் ஃபேக்ட்ஸ். என்னென்னா நம்ம மக்கள் எப்போவுமே அசம்ஷன்ஸ்லேயே ட்ரேட் பண்ணுறோம். அசம்ஷன் இன் த சென்ஸ் தோன்றதை வச்சே ட்ரேட் பண்ணுறமே தவிர உண்மையான ஃபேக்டை வச்சு ட்ரேட் பண்ணுறது. இதுதான் மக்களுக்கான ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ டோன்ட்ஸ் பார்த்தோம், டூஸ் அதுதான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். முதல்ல இன்ட்யூஷன் அவாய்ட் பண்ணிட்டு சைக்கலாஜிக்கல் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டெக்னிக்கலை ஒழுங்காக கற்றுக்கிட்டு பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? யூ கேன் மினிமைஸ் யோர் ரிஸ்க் ஆஃப் எமோஷனல் ட்ரேடிங். ஸோ ஃபஸ்ட்டு திங் டூஸில் பி பேஷண்ட். ஜெஸி லிவர்மோரோட ஒரு பெரிய கோட் இருக்குது. என்னென்னா, இட் இஸ் நாட் ஐ மேட் ப்ராஃபிட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் ட்ரேடிங். என்னென்னா, நிறைய ட்ரேட் பண்ணதுனால நான் ப்ராஃபிட் எடுக்கலை, ஆனால் அந்த ட்ரேட் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் சும்மா உக்காந்ததுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு மேக் ப்ராஃபிட்ஸ். அதுதான் ஜெஸி லிவர்மோரோட இட் வாஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எம். என்னென்னா, சும்மா இருக்க கற்றுக்கணும் மார்க்கெட்டில். என்னென்னா, எவ்ரி செகண்ட், எவ்ரி மினிட், எவ்ரி ஹவருக்கு வந்து ட்ரேட் எடுக்கணுன்றது கிடையாது. யூ கேன் ட்ரேட் எனி ஒன் ட்ரேட். ஒரு ட்ரேட் எடுத்தாலும் உருப்படியாக இருக்க மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்தால் போதுமே தவிர எவ்ரி நிமிஷமும் ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ட்ரை டு ஹாவ் சம் பேஷன்ஸ் இன் தி மார்க்கெட். மார்க்கெட்டில் பேஷன்ஸ் எப்போ வரும்? எப்போ சிஸ்டம் 2 ஒர்க் ஆகுதோ அப்போ தான் பேஷன்ஸ் வரும். ஏன்னா சிஸ்டம் 1ன்றது என்னது? ஹேஸ்டினஸ், டக்குன்னு முடிவு எடுக்கிறது தான் சிஸ்டம் 1. சிஸ்டம் 2 தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? பொறுமையாக எடுத்து இந்த ட்ரேடை இப்படி எடுக்கலாம். ஸோ பேஷன்ஸ் இஸ் தி ஃபஸ்ட் திங் அ ப்ரொஃபஷனல் டஸ். செகண்ட் திங், அந்த பேஷன்ஸ் வரணும், யூ ஹாவ் டு ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ் இன் த மார்க்கெட். அப்போ நாலேஜ் தான் முதல்ல. நாலேஜ் இல்லைன்றது என்னன்னு சொன்னேன். நாலேஜ்ன்றது என்னென்னா, ஒரு மார்க்கெட் ஏன் போகுது, மேலே ஏறுதுன்னா அதோட ரீசன் என்ன, கீழே இறங்குனா அதோட ரீசன் என்ன, சைட்வேஸில் போகுதுன்னா அதோட ரீசன் என்ன. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் ரீசன்ஸ் ஃபார் எவ்ரி திங். ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் ட்ரேடிங்கில்? யூ வில் பி சஸ்டைனபிள். ஒரு ப்ரொஃபஷனலை கேட்டிங்கன்னா மேலே போகுதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும், கீழே போகுதுன்னா. இப்போ என்னையே ட்ரேடிங்கில் கேட்டிங்கன்னா கூட ஐ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை அண்ட் ஷோ யூ. இது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் அதனால தான் மேலே போகுது, இது டவுன் ட்ரெண்ட் அதனால தான் கீழே போகுது, இல்லை சப்போர்ட் இருக்குது, இல்லை ட்ரெண்ட் லைன் இருக்குது. இவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்குது. எதுக்கு? என்னோட சைக்கலாஜிக்கல் எமோஷனை பிளாக் பண்ணிவிட்டு உண்மையான ஃபேக்ட்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கான இவ்வளோ டெக்னிக்கல்ஸ் இருக்கிறதுனால ஐ எம் ஏபிள் டு ஐடென்டிஃபை த மார்க்கெட்ஸ் கண்டிஷன். கெட்டிங் இட்? ஸோ செகண்ட் திங் இஸ் டு ஹாவ் ப்ராப்பர் நாலேஜ். ஸோ தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹேவிங் ப்ராப்பர் டிசிப்ளின் ஆன் யோர் ஸ்ட்ராட்டஜி. மக்கள் என்னென்னா எப்போவுமே they are expecting a 100% perfect strategy. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்காதா? 100% கண்டிப்பாக. see there is no 100% strategy. அதில் மட்டும் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சிஸ்டம்லேயும் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையும் 100% கிடையவே கிடையாது. there is always a risk involved. so first thing is know how to analyze the market, then try to be disciplined in your analysis. டிசிப்ளின் இல்லைனா ஒன்றுமே இந்த மார்க்கெட்டில் பண்ண முடியாது. டிசிப்ளின் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சிஸ்டம் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க, இந்த இது வச்சு தான் நான் இதை ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா
யூ ஹாவ் டு ஒர்க் இட் ஆன் மந்த்ஸ் அப்பான் மந்த்ஸ். ஒரு நாளில் எடுத்து நாளைக்கு வர்றதே கிடையாது. எப்படின்னா நம்ம ஆளுங்க எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க, 2 நாள் போடுவாங்க ப்ராஃபிட்டு, 3வது நாள் லாஸு, 4வது நாள் லாஸு, 5வது நாள் க்ளோஸு. ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது, அடுத்த ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் தி ப்ராப்ளம் வித் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ். பட் வாட் அ ப்ரொஃபஷனல் டஸ், what they do is they go for long term research upon strategies. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ ஹவ் பீன் தேர் இன் த மார்க்கெட் ஃபார் பாஸ்ட் 10 years. அந்த 10 வருஷத்தில் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு ஒன்று எடுத்தேன்னா, அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படிலாம் அதை யூஸ் பண்ணணுன்றதுக்கு உட்காந்து எவ்வளோ மந்த்ஸ் அப்பான் மந்த்ஸ் உட்காந்து அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் ஐ கேம் அப் வித் அ ஸ்ட்ராட்டஜி இன் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த மாதிரி தான் உட்காந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும். அனலைஸ் பண்ணும்போது தான் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஆகும், இட் இஸ் அ ஸ்ட்ராங் எவிடென்ட் தட் யுவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு ஒர்க். எப்போவுமே 100% எந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகுது. ஸோ பி டிசிப்ளின் இன் யுவர் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஸ்ட்ராட்டஜிலேருந்து அடுத்த ஸ்ட்ராட்டஜி மாறிக்கிட்டே இருக்காதிங்க. ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ட்ரை டு கோ ஃபார் 2 to 3 months மினிமம். 3 மாதம் அதை பேக் ரெக்கார்டு எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லை 6 மாதம் ஆனாலும் தப்பு கிடையாது, பார்க்குறீங்க. அதில் எப்படின்னா 70-30 இல்லை 60-40 51% மேலே எந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் தட் இஸ் ப்ராஃபிட்டபிள் மினிமம். ஏன்னா யூ ஆர் ஹேவிங் அ எட்ஜ் ஓவர் யுவர் லாஸஸ். உங்கள் லாஸை காட்டிலும் ப்ராஃபிட் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். எப்போ உங்கள்கிட்ட 51% ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ ஹேவிங் ப்ராப்பர் discipline is a must in the market. So do's la first thing is having patience and then getting the proper knowledge, and the third one is you have to have proper discipline in the market. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நாங்கள் புதுசாக மார்க்கெட்டில் வரோம், எங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஒரு மார்க்கெட்டில் என்ன பண்ணணுன்றது வந்து யூ ஆஸ்க் மீ டு நோ டெல் யூ. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது உங்களுக்கு புரியும், ஓகே அப்போ ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும், ப்ராப்பர் நோ யூ ஹேவ் டு நோ வாட் யூ ஆர் டூயிங் பிஃபோர் ட்ரேடிங். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ட்ரேட் அச்சீவர்ஸ்லையும் வி டீச் பீப்புள். வாட் வி டீச் இஸ் ஹவு டு பி, நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இன்ட்யூஷன் எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஹேவ் ப்ராப்பர் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட்ஸுன்றது எப்படி வரும், பழகினா மட்டும்தான் வரும். அந்த பழகிறதுக்கு தான் யூ நீட் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம ட்ரேட் அச்சீவர்ஸில் வி டீச்சிங் யூ. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா 14 subjects ஆஃப் டெக்னிக்கல்ஸ் வில் பி டீச்சிங் யூ. இதெல்லாம் எதுக்கு கற்றுக் கொடுக்குறதுனா, இந்த டெக்னிக்கல் தான் ஃபஸ்ட்டு பேஸ் உங்களோட இன்ட்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த டெக்னிக்கல்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுக்குறது. இன்னொன்று நம்மக்கிட்ட ஏன் இவ்வளோ பேர் மக்கள் வந்துட்டு இருக்காங்கன்னா, த ரீசன் இஸ் நம்ம யாரையும் திருப்பி அனுப்பிச்சிடுறதில்ல. கற்றுக்கிட்ட பிறகும் ரெகுலராக வாங்கன்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, ஏன்னா என் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரியும், ஒருத்தர் ஒரு நாளில் சப்ஜெக்டில் வந்து கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்த நாளே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது நம்ம கூடவே பிறந்தது இன்ட்யூஷன்ன்றது. அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு இட் டேக்ஸ் ஸோ மெனி மந்த்ஸ் ஆகலாம், சில பேருக்கு இயர்ஸ் ஆகலாம். அதுக்காக தான் நம்ம வந்து டைம் லிமிட்டே வைக்கல. ஒரு தியரிட்டி கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா ப்ராக்டிகல்ஸுக்கு எவ்வளோ நாள் வரலாம். எதுக்குன்னா அன்டில் யுவர் கான்ஃபிடென்ஸ் எனாஃப் என்னென்னா, இனிமேல் நான் இன்ட்யூஷன் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டேன், ஐ வில் பி ட்ரேடிங் ஒன்லி அப்பான் ப்ராப்பர் ஃபேக்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்ம ட்ரைனிங்கை வந்து அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த கம்மிங் சாட்டர்டே வந்து நமக்கு ஃபுல் டே கோர்சஸ் ஆர் தேர். அதில் பார்த்தீங்கன்னா 14 subjects ஆஃப் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வில் பி இன்க்ளூடட். ஸோ இன்கேஸ் என்ரோல் பண்ணலாம், கீழே இருக்க ஸ்க்ரோலில் வந்து யூ கேன் கான்டாக்ட் அண்ட் ரெஜிஸ்டர் யுவர் நேம்ஸ். ஆல்ரைட். ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல். என்னென்ன நிறைய பேர் கேட்டீங்க, புதுசாக வரவங்களுக்கும் சரி, ஏற்கனவே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு யூ ட்ரை டு டூ இட் இன் அ ப்ரொஃபஷனல் வே. திஸ் இஸ் ஹவ் அ ப்ரொஃபஷனல் வியூஸ் அ market. So I think it was helpful. Thank you very much for staying a long time. Thank you very much.